அமர்நாத் ஹோலி கேவ் நோக்கி பஞ்சதரணியிலிருந்து புறப்பட்டு விட்டோம். முன்னாடி அந்த பாதை தெரியுது இல்லையா, இதுதான் மக்கள் நடந்து போகிற பாதையும் இதுதான், குதிரையில் போகிற பாதையும் இதுதான். இங்கேருந்து 6 கிலோமீட்டர். இன்றைக்கி ஈசனை போய் மகிழ்வோடு தரிசிக்க போகிறோம். இந்த தரிசனம் எங்களை மட்டும் இல்லை, எங்களை சார்ந்தவங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அருளும் ஆசையும் ஈசன் வழங்கணும் அப்படின்னு இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். காலையில் ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பஞ்சதரணியிலேருந்து கிளம்பிட்டோம். காலைல கிளம்பும் போதே நல்ல குளிர், பனி. இப்போவும் அந்த குளிரும் பனியும் எங்களால் நல்லாவே உணர முடியுது. இடது பக்கம் பாருங்களேன், ஒரு பெரிய அந்த வேலி, அது மாதிரி ஏற்ற மாதிரி வந்து அந்த பால்டால்லேருந்து நடந்து வர்றவங்க போகக்கூடிய பாதை அந்த வேலிக்கு அந்த பக்கம் மேலே. இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர் பார்க்கலாம். அந்த கிளேசியருக்கு கீழே தண்ணி வரும். இந்த கிளேசியர் மழை உறைஞ்சதுக்கப்புறம் அந்த பனி உறைஞ்சி தண்ணி வரும். ஒரு அற்புதமான ஒரு காட்சி. கூட்டம் கொஞ்சம் இப்போது இருக்குது, பார்ப்போம். பஞ்சதரணியிலிருந்து கிட்டத்தட்ட ஹோலி கேவ் வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் ஹோலி கேவ் போகணும். இந்த 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். நடக்க முடியாதவங்களுக்கு அந்த டோலி 4 பேர் சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரியான அந்த ஏற்பாடுகள் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கொண்டு வராங்க பாருங்கள். அவங்க வந்து நேராக ஹோலி கேவ் வரைக்குமே வந்து போவாங்க. கேவ் அடிவாரத்துலேருந்து மேலே ஒரு 500 மீட்டர் அது வரைக்குமே கூட கொண்டு போய் விடுவாங்க தரிசனம் பார்க்குறதுக்கு. அது ஒரு வசதி. பாருங்களேன், அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த மலையோட அமைப்பு பின்னாடி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் பனி, இந்த கிளாசியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. ஒரு அற்புதமான ஒரு இயற்கை அமைப்பு. மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பால்டால்லேருந்து வரவங்களும் இந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடுறாங்க. ஸோ பகல்காம், பால்டால் 2 பகுதியிலிருந்து வரவங்க இங்கே இணைஞ்சு மேலே போகிற மாதிரி இருக்குது. இந்த ரோட் பாருங்களேன், 1 கிலோமீட்டர் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ பார்த்துடலாம். ஸோ வா அமர்நாத் ஏரியா வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கீழே இங்கேருந்து மேலே நடக்க ஆரம்பிக்கணும். இப்போ நாம் காமிக்கக்கூடியது பின்னாடி கேவ் தெரியுதா, அதுதான் கேவ். அங்கே தான் இப்போ போகிறோம், போயிட்டு தரிசனம் பண்ண போகிறோம். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இன்னைக்கு ஆடி மாதம் முதல் சனிக்கிழமை. இன்றைக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு அமர்நாத் வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கடவுளுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். எத்தனை மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு இங்கே வராங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது.
அதுதான் கேவ். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். போலாமா? ஓம் நம ஹர ஹர மகாதேவ். ஓம் நமச்சிவாய. வா. இல்லை இல்லை, சத்தியா எடுக்கவே இல்லை. வீடியோ அவ்வளோதான். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்பா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. इतना करना ऐसा करना है। हाँ उठा रहे बस बस जा रहे हमारे साथ। ஓம் நமச்சிவாய. हर हर महादेव. चलो 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 बैग उठो। ஓம் நமச்சிவாய. எங்கே போய் கண்டு இந்த அமர்நாத் ஹோலி கேவ் ஈசனின் தரிசனம் பார்த்து முடித்தாச்சு. ஒரு அற்புதமான அனுபவம். அந்த கேவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள், இந்த வைப்ரேஷன் சொல்கிறாங்களே, அதை நல்லாவே உணர முடியுது. உண்மையிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் மலைப்பாதையில் பயணம் செஞ்சு வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பட்ட கஷ்டங்கள் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஒரு மிக சிறப்பான அனுபவம். ஆன்மீக நம்பிக்கையுள்ள அன்பர்கள் அதை போய் பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியும். ஈசனுக்கு நன்றி. சொல்கிறது, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய. அதை முடிச்சுட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ அங்கே மேலேயே இருக்கக்கூடிய அந்த கேவில் கீழே அடிவாரத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி இந்த லங்கர் இருக்குது. லங்கர் அப்படின்னு சொல்லாச்சுன்னாக்கா ஃப்ரீயாக உணவு கொடுக்கக்கூடிய இடம், இலவச உணவு வழங்கப்படக்கூடிய இடம். இலவச உணவுன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிவிட்டு இதை கடந்து போயிட முடியாது. என்ன காரணம்னா, நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வெரைட்டிஸ் இருக்கும். வித்தியாசமான, அதாவது இந்தியாவில் எல்லா பகுதியிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு அந்தந்த பகுதியில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரியான அனைத்து வகையான உணவுகளும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த லைவ்னு சொல்கிறாங்களே, அதை போல் நம்ம கண்ணு முன்னாடியே பின்னாடி அப்படி சமைச்சு செஞ்சு முன்னாடி வச்சு கொடுக்குறாங்க. என்ன தேவையோ நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா, இந்த ஹை ஆல்டிடியூடில் இந்த மாதிரி இடத்துல உங்களால் நிறைய சாப்பிட முடியாது. சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணமே வராது. பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அற்புதமாக அவங்க எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு எப்படி இலவசமாக உணவுகள் செஞ்சு அந்த பக்தர்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுபோல் இங்கே வச்சுருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா ஒரு ஃபுட்டுன்னா அதான் வெரைட்டிஸ். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்களேன், இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாவ் பாஜி, அந்த மாதிரியான வடா பாவ், இந்த மாதிரி ஐட்டங்கள், ஜூஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜூஸஸ். இங்கே பாருங்களேன், இந்த பார்பிக்யூவில் கொடுக்குற தந்தூரி ஐட்டம்ஸ் மாதிரி எல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் அத்தனையும் வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்க நம்ம என்ன எதை கேட்குறோமோ அதை அப்படியே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. நீங்கள் எது கேட்டாலும் ரொம்ப இன்முகத்தோடு அவங்களோட சர்வீஸு, அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு இங்கே சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இது நேரில் போய் அந்த கடவுளையும் தரிசிச்சுட்டு இந்த மாதிரி இடங்களையும் போய் பார்க்கும்போது மனசுக்குள்ளே நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் இருக்குது, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தொண்டு செய்கிறதுக்கான ஆட்களும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. எனவே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யாரும் தவற விடாமல் அமர்நாத் கண்டிப்பாக போங்க, அந்த ஈசனை தரிசனம் பண்ணுங்க. நான் இதற்கான மற்ற ஏற்பாடுகள் எப்படி என்னங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி போகணும் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி. இந்த பயணம் முடியுது. இப்போது கீழ் நோக்கி நாங்கள் போக ஆரம்பித்தாச்சு.
இப்போ கீழ் நோக்கி போகிறது வழின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால்டால் வழியாக நாங்கள் கீழே போகிறோம். மேல் நோக்கி வரும்போது பகல்காம்லேருந்து அந்த சேஸ்நாக் பஞ்சதரணி வழியாக வந்தோம். இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்து பால்டால் வழியாக அந்த ரூட்டில் வரும்போது 32 கிலோமீட்டர் பகல்காம்லேருந்து. இந்த பால்டால் ரூட்டில் பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த புனித குகைங்கிறது வந்து 14 கிலோமீட்டர் தான். இது கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஆனால் ரொம்ப ஸ்டீஃபாக போகணும், மேலே ஏறணும், கொஞ்சம் கடினமான பாதை. அது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், ஆனால் கொஞ்சம் பாதை வந்து ஓரளவுக்கு சுலபமான பாதையாக இருக்கும். அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆனாலும் கூட எங்கே பால்டால்ருந்து வந்தாலும் சரி, பகல்காம்லேருந்து வந்தாலும் சரி, ஹெலிகாப்டர் பயணமும் இப்போ இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் வந்து பஞ்சதரணி வரைக்கும் வரும். பஞ்சதரணியிலிருந்து 6 கிலோமீட்டர் திரும்பவும் அமர்நாத் ஹோலி கேவுக்கு நடந்து தான் போகணும். ஸோ அந்த ஈசனை தரிசிப்பதற்கு எப்படி வந்தாலும், எப்படி சொல்கிறது, நடந்து போனாலும் சரி, குதிரையில் போனாலும் சரி, சிரமம்தான். ஹெலிகாப்டரில் வரும்போது கொஞ்சம் சிரமம் குறையும், அவ்வளோதான். மற்றபடி சிரமங்கிறது அங்கேயும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் பட்டு அந்த புனித குகைக்கு போய் அந்த தரிசனத்தை மேற்கொள்ளும்போது அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாகவும் இருக்குது. அதனால தான் வந்து இந்தியா முழுவதிலிருந்து நிறைய பக்தர்கள் வராங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 லட்சம், ஒரு 3.5 லட்சம், 4 லட்சம் பேர் வரைக்கும் இந்த கோயிலுக்கு தரிசனத்துக்கு வராங்க. அதனால் யாருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, ஈசன் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போக முடியும். போய் பார்க்குறதுங்கிறது சிறப்பு. ஸோ இதோடு வந்து நான் இந்த அமர்நாத் யாத்திரை பொறுத்த வரைக்குமான இந்த காணொளி பதிவுகளை முடிச்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கத்தான் போகிறேன். ஸோ அந்த ஈசன் வந்து எல்லாருக்கும் அருள் புரியட்டும். இந்திய மக்கள் அனைவருமே எல்லா சுகத்தோடும் நலத்தோடும் வாழணும். அதுக்கு வந்து அவர் அருள் புரியணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஸோ இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.